இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியாவோட சூழ்ச்சியில இந்த தாட்சாயினி, இந்த அஞ்சலியும் கையும் களவுமா சிக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, இந்த ஒரு வீட்ல வந்துட்டு பாம் இருக்கு அப்படின்னு நம்ம இலக்கியா வந்துட்டு போய் எல்லாருமே பயம் காமிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் ஆள விட்டா போதும்னு இந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய போயிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கம்பெனியோட பேர் வந்துட்டு இந்த அஞ்சலி பேர்ல வரணுமா, இல்ல இந்த பைரவி பேர்ல வரணுமான்னு இந்த ஒரு வீட்ல ரொம்ப பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடந்துட்டு இருக்குங்க. இந்த செக்யூரிட்டி சொன்னதாங்க. இங்க பார்த்தீங்களான்னா, நம்ம இலக்கிய கிட்ட எல்லா உண்மையுமே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த செக்யூரிட்டிய அடிச்சுட்டு இந்த அஞ்சலி வீட்டுக்கு இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் கூப்பிட்டது மட்டும் இல்லாம, இந்த ஒரு வீட்ல வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு குழப்பத்த ஏற்படுத்தி, இப்ப அஞ்சலிக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு கம்பெனில பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த பைரவி இருந்துகிட்டு, இல்ல இவளுக்கு வந்துட்டு அனுபவம் இல்ல. அதே சமயம் பக்குவம் இல்ல கார்த்திக். நீ வந்துட்டு கொஞ்சம் யோசி. இதுக்கு முன்னாடி என்னோட பேர் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு புது டெண்டர் வரணும்னா கூட என் பேர வச்சீங்களான்னு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்ற மாரி வந்துட்டு இந்த பைரவி இந்த கார்த்திக்கோட மனச மாத்திட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அடிச்சுக்க வச்சுட்டு, இதில வந்துட்டு எப்படியாச்சும் அந்த ஒரு பேர வந்துட்டு என் பேர்லயே மாத்திக்கணும்னு தாங்க இந்த எஸ்எஸ்கே நெனச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா, தக்ஷாயணிகிட்ட எப்படியோ நம்ம கொளுத்தி போட்டது இப்ப 2மே வந்துட்டு வெடிய போது. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர வச்சுட்டு, அந்த ஒரு கம்பெனி பேர நம்ம பேர்ல மாத்திக்கலான்னு ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தில தாங்க இவ்ளோ கேவலமான காரியத்த பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு இவ்ளோ சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்குவாங்க. நம்ம இலக்கியம் கௌதம்னு கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில இந்த அஞ்சலி இருந்துகிட்டு ரொம்பவே ஆணவத்தில அழிஞ்சாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கிய கௌதம வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும்போது, அவங்க கிட்ட இருக்கிற நகம், பணம் எல்லாமே வந்துட்டு ஜானகி அம்மா கிட்ட இருக்கிறத கூட கலத்திக்கின்னு அந்த அஞ்சலி நடுத்தெருவுல போயிட்டு உங்களுடைய சுயரூபத்த பார்க்க தானே போறேன் அப்படின்னு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்திலயும் கண்டிப்பா வந்துட்டு நம்ம இலக்கியோட தயவு தேவை அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவோட பேர்ல எல்லாமே மாத்தணும் அப்படின்ற மாரி இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு பிளான போட்டுட்டாங்க. அதில வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கார்த்திகை சிக்க வைக்கணும். ஏன்னா, அஞ்சலி கேட்குற மாரி கேட்டு அந்த ஒரு கம்பெனியோட பேர வந்துட்டு என் பேர்ல மாத்துங்கன்னு இப்ப பைரவிக்குள்ள சண்டை வர வச்சுட்டு, கண்டிப்பா இவங்க 2 பேருக்குமே வேணாம். எஸ்எஸ்கே அப்பா பேர்லயே போட்டுறலாம் அப்படின்ற மாரி இந்த அஞ்சலியோட வாயிலே வர வச்சுட்டு, எப்படியாச்சும் வந்துட்டு இத மொத்தமா வந்துட்டு சுருட்டிக்கிட்டு இவங்களுக்கு வந்துட்டு வீட்ட விட்டு இந்த கௌதம் இலக்காவ அனுப்புன மாரி இவங்களையும் அனுப்பிச்சிடலான்னு தாங்க இந்த தாக்ஷாயணியோட பிளானே. கண்டிப்பா இது வந்துட்டு இவ்ளோ கீழ்த்தரமா நடக்க போகுதுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு வழிய பார்த்தீங்களான்னா, அந்த ஒரு வீட்டுக்குள்ள பாம் இருக்கு அப்படின்ற மாரி நம்ம இலக்கிய பயன்படுத்தணும்னு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபமும், இந்த தாக்ஷாயணியோட சுயரூபம் தாங்க. அதுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள இவங்க யார இவ்வளோ நாளா வந்துட்டு தல மேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்களோ, அது எல்லாமே சுக்குநூறா உடைய போது. ஏன்னா, அந்த தாக்ஷாயணி இருந்துகிட்டு இவங்களுக்கே தெரியாம இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லாவே சதி திட்டத்த போட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்ததும், அதே சமயம் அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு இவங்க பேர்ல மாத்துறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்தோட சுயரூபம் தாங்க இப்ப நம்ம கார்த்திக்கும், நம்ம பைரவிக்கும் தெரிய போகுது. இந்த பைரவி வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ச்சே! இவ்வளோ கேவலமா வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே முடிவு எடுப்பான்னு. ஏன்னா, நம்மள வந்துட்டு இந்த ஒரு இலக்கியம் கௌதம வீட்ட விட்டு அனுப்பிச்சுட்டான்னு உதவி பண்ணான்னு நம்ம சந்தோஷமா இருந்தோம். ஆனா, இவன் நம்மளுக்கு தான் வந்து டாப் வச்சிருக்கான். அவங்க இருந்தா எங்க இத வந்துட்டு எதுவுமே எடக்க முடியாது. இலக்கியம் வந்துட்டு எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டுருவா. அப்படின்ற உண்மைய வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள வந்துட்டு வீட்ட விட்டு அனுப்பிச்சுட்டு நம்மளோட தயவுனால இப்ப நமக்கே ஆப் வச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா வந்துட்டு கார்த்திக் இத வந்துட்டு நான் விட போறதில்ல. இந்த எஸ்எஸ்கேவனா அடியோட அடிக்க போறேன்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவி அவ்ளோ போராட்டமா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரத்தில பார்த்தீங்கன்னா, தோக்க போறது என்னவோ நம்ம பைரவி தாங்க. ஏன்னா பைரவிக்கு வந்துட்டு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபம் என்னன்னு. ஆனா அது ஒருபோதுமே வந்துட்டு காமிச்சுக்கலைங்க. எப்படியாச்சும் இந்த கம்பெனி மட்டும் நம்ம பேர்ல வந்தா போதும் அப்படின்ற மாரி இவ்ளோ கேவலமான எண்ணத்துல இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல தட்டிக்கங்க. அப்பதான்